வேளையிலே இந்த வேலையை ஒப்பு கொடுத்து அருமையான சௌரன் மேவீனங்களை ஜெபத்திலே நடத்துவார். ஆமென் 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 நன்மையானது எப்பொழுதுமே பரத்திலிருந்து வருகிறதாய் இருக்கிறது. ஆமென் ஆமாண்டவரே, இந்த இடத்துல கர்த்தாவே ஜீவிக்கிற தேவனாய் இன்றும் மாறாத தேவனாய் ஆமென் ஆமென் ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே தரப்போகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நம்முடைய இருதயங்களிலே ஆண்டவரை சென்று கர்த்தாவே எங்களுக்குரியதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்முடைய ஜீவியத்தில் நாங்கள் மாற்ற வேண்டியதை மாற்றத்தக்கதாய் ஆமென் ஆவிக்குரிய பலனாய் அது மாறத்தக்கதாய் ஆமென் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வரப்போகிறவர்களும் கர்த்தனை ஆண்டவர் காத்து வழிநடத்தும்படியாய் அவருடைய காதுகள் ஆவிக்குரிய கண்களை கர்த்தனை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இருதயமானது பண்படப்பட்டதாய் ஒவ்வொரு வார்த்தையும் அது முளைத்து கனி கொடுக்கும்படியாய் ஆமென் ஆமென் ஆண்டவர் கூட எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி கர்த்தனை பாதுகாத்து ஆமென் ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். அதிலே நாங்கள் நேரம் கடந்து போனபடினாலே நாங்கள் அதிலே 30, 31 நாங்கள் 30, 31 நாங்கள் வாசிப்போம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 31 நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். ஆமேன். சிங்களத்தில் இல்லையா? நாங்கள் அடுத்ததாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதிலே 17ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 321வது பக்கம், புதிய ஏற்பாடு. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாயிருக்கும்? ஆமேன் ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான நாளிலே வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாங்கள் தேவனுடைய நியமங்களை நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய தேவன் அப்படியான ஒரு சிறு கூட்ட ஜனத்தை வைத்திருக்கிறதுக்காக அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். தீகர் சொல்லுகிற வேளையிலே அங்கே ஒரு நாகமான் இருந்தபடினால தான் அங்கே நாகமானை குறித்து அங்கே எழுதியிருந்தது. அதே போல தான் சூனேமியாளாக இருக்கலாம், ராகாப்பாக இருக்கலாம், ஆபிரகாமாக இருக்கலாம். அதே போல் ஒரு ஜனம் இருக்கிற வேளையில் தான் அதை கை கொள்ள கடைப்பிடிக்க அங்கே தீர்க்கதரிசியுடைய காரியம் வெளியரங்கமாக முடியும். அப்போ அதனாலே இப்படிப்பட்ட காரியங்கள் இதை சம்பவிக்கும் போது உலகத்தின் ஜனத்தினுடைய பார்வையிலே ஏளனம் அல்லது விமர்சனம் காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நிச்சயத்திலே நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதும் விமர்சனக்காரர்கள் இருந்தார்கள், அப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவர்கள் இருந்தார்கள், எப்பயுமே ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். அதனால் நாங்கள் அவர்களை எதிர்த்து நிற்காமல் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் அதை கை கொள்வதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் இடுக்கமும் நெருக்கமாக அது எல்லாராலும் செய்ய முடியாது. நோவாவுடைய நாட்களை பார்க்கும்போது நீங்கள் அமைதியாக இருந்து பார்த்தா அவ்வளோ கோடி ஜனத்தில் 8 பேர் ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் அது எவ்வளோ ஒரு வினோதமான, அது நாங்கள் வேணுமென்றால் நோவாவுடைய காலம் வந்துட்டு போயிடலாம்.
இன்றைய ஜனத்தொகையை விட அதிகமான ஜனத்தில் 8 பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்னா சிந்திச்சு பாருங்கள். தேவனுடைய காரியத்தை கைக்கொள்வது என்பது கடினமான காரியம். ஆனாலும் இப்பொழுது நாங்கள் நடக்கிற இந்த வேதாக விவாகங்களை குறித்து இப்போ இந்த வாரம் உங்களுக்கு தெரியாது, நாங்கள் அதை சொல்லவும் விரும்பலை. ஆனால் விமர்சனங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் எழுதப்படாத வேதாகமத்தில் அது எழுதி வைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆமேன். அதை எல்லாராலுமே இப்போ ஏறக்குறை 5 குடும்பங்கள் மீளவும் செய்திருக்கிறார்கள். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அவங்க இல்லாட்டி இதை இங்கே நடப்பிச்சிருக்கலாமான்னு சொல்லுங்கள் பாப்போம். 5 பேர் இந்த செய்தியை கேட்டு விசுவாசித்து 5 குடும்பம் பாராட்டி இப்போ விமர்சனம் செய்கிறவர்களோட கூட்டத்தில் தான் என்ன செஞ்சிருப்போம். இது விமர்சனம் வந்திருக்காது, இது பேசப்படாத ஒன்றாக அது இருந்திருக்கு. ஆனால் விமர்சிக்கிறவர்கள் கூட இது அவர்களிடம் போயிருந்தால் அவர்களும் செய்திருப்பார்கள். ஏன்னா அது வேத நியமம். அப்போ இல்லாத ஒரு காரியங்கள் வரும்போது எப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு பொறாமை, எப்பொழுதும் அது பிசாசு கொண்டு வர்ற ஒரு காரியம். அது தீக்கரிசி அடிக்கடி சொல்லுவார், ஊழியங்களில் வர்ற ஒரு காரியம். அது உங்களுக்கு தெரியும், அடிக்கடி நாங்கள் பார்ப்பது உண்டு, சவுலும் தாவீதும். ஏன்னா ஜனங்கள் இருக்கிறத விட மிகைப்படுத்தி சொல்லும்போது கேட்குறவர்களால் பொறுமையோடு கேட்க முடியாது. அதான் நான் அன்றைக்கும் சொன்னேன்னா, தாவீது 16,000 பேரை கொள்ளையில், ஆனால் ஜனங்கள் சும்மா ஒரு கவிதையில் கூட எழுதி விட்டாங்கன்னு. அப்போ அது கேட்குற சவுலுக்கு கஷ்டமாக போயிட்டேன்னு. அது இயல்பு. அந்த நாட்களில் அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்றால் எங்களோட ஆவிகளை நாங்கள் அறிந்து கொண்டு. அப்போ இந்த காரியங்களை கொடுத்து சில பேர் பேசும்போது நினைக்கிற அது ஒரு குற்றச்சாட்டு காரியங்கள் என்று. எப்பயுமே ஜனங்கள் என்ன செய்ய எதை வாசிப்பாங்கன்னு சொல்லுங்கள் அதிகமாக. நான் இதை தட்டிட்டு போகிறேன் செய்திக்கு. ஏனெண்டா இது அதிக இரவு ஒரு மணியாக இது நடக்கிற ஒரு சம்பவமாக இருக்கிறபடினால அதை நாங்கள் பார்ப்போம். அப்போ வேதத்தில் ஜனங்கள் அதிகமாக எதை எடுப்பாங்க, விடிய எளிமையோட வாசிக்க சங்கீதம், நீதிமொழிகள். ஆனால் வேதம் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் மட்டும் வாசித்தா பரிசுத்த ஆவியானவர் எதை காரியங்களை செய்வேறேன. இப்போ பவுல் கூட ஒரு காரியத்தில் எதிர்த்து நிற்கிற மனிதர்களை சொல்கிறானா இல்லையா பேரை. 2 தீமோத்தி நினைக்கிறேன் 3:4 வாசிங்க வா. இல்லை 2 தீமோத்தி 4:14-15. அண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். ஆமென். அப்போ யார் இதை எழுதுறது? பவுல் என்ன செய்கிறான், டிரெக்டாக கண்ணனாகி அலெக்சாந்தர் எனக்கு மிகவும் எதிர்த்து நின்றான் என. அப்போ அவனை நீ என்ன செய், ஜாக்கிரதையாக இருந்து அவனுக்கு எப்பயுமே எச்சரிக்கையாயிரு. இப்போ 2 தெசலோனிக்கர் 3 எடுங்க, 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் வாசிங்க. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடக்காமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஆமென். இது வேதமாயிருக்கிறது. ஆமென். என்னையா, மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுக்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னையா கட்டளையிடுகிறேன். அப்போ இதெல்லாம் வேதம் வாசித்தாதான் தெரியும் என்ன. அப்போ அதே போல் இந்த நாட்களில் வெகு தீமை செய்கிறவர்கள் அதிகமாக இருப்பார்கள். இப்போ நின்று ஒரு ஆட்டம் காணத்தக்கதான காரியங்கள், ஏனென்றா செய்தவர்கள் மத்தியிலே ஒரு பலவீனங்களை ஏற்படுத்துகிற வண்ணமாக அல்லது இணைப்பில் இருக்கிற சவர்கள் மத்தியிலே அப்படி ஏற்படுத்தத்தக்கதாக தேவனும் அப்படியானவர்களை வைத்திருக்கிறார். ஆமென். எப்பொழுதும் அது எது நடந்ததோ அது அது இப்போது நடக்கிறது, இனிமேலும் அதுக்கேற்ற பண்ண மாதிரி அந்த என்ன சொல்கிற விசிட் விசாவில் வார மாதிரி இந்தியாவில் இருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியா பேக்கை தூக்கிட்டு என்ன செய்வார்கள், காந்தன் என்று வரும் முன்னுக்கு வேறொரு பேர்
அதுக்கு பிறகு என்ன அது காந்தம் மாதிரியே நிறைய பேரை இழுக்கத்தக்கதாக காரியங்கள் இருக்கிறது. அப்போ அப்படியாக அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். என கர்த்தர் சொன்னார் இந்த இடத்தில் ஆராதிக்க வேண்டும் என்று. அப்படி அவர்கள் சொல்லும்போது இப்போ இந்த வார்த்தையின்படி நாங்கள் யாரை இப்போ பலப்படுத்த வேண்டும்? சபையை அல்லது அந்த ஜனங்களை தான். என்ன வேதம் என்ன சொல்லுது? அப்படியானவர்களை விட்டு விலக வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன். அங்கே தீமேத்துக்கு எழுதும்போது அப்படியானவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து விலக வேண்டும் என்று இருக்கிறது. அப்போ இதுக்காக தான் ஒரு மனிதன் நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம், இந்த சபையானது எதிலே போதிக்கப்பட்டு வளர்கிறது, வேதாகமத்தை முன்பாக வைத்து நாங்கள் நடக்கும்போது அதை விமர்சிக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய என்ன செய்யலாது? கொடுக்கலாமா? இல்லை, நீங்கள் நான் சொல்லல, வேதம் சொல்லுது. பேரை சொல்லுது, நாங்கள் பேரை சொல்ல விரும்புகிறதில்லை. அப்போ காரியங்கள் இப்பொழுது நடக்கிற வேளையில் அது எப்பொழுதும் எனக்கு முன்பாக நடந்தது, இப்பொழுதும் நடக்கிறது. ஆனால் அதை குறித்து எங்களுக்கு எந்த சவாலும் இல்லை. ஆமென். ஏனென்றால் வேதம் எப்பொழுது நடந்ததோ அது இப்பொழுதும் நடக்கிறதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதனால் இந்த சபையை மீண்டும் மீண்டும் வார்த்தையில் நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு ஐக்கியத்திலே இணைகிறவர்களையும் இந்த வார்த்தையின்படி கட்டமைக்கும் போது தான் சரியான இணைப்பிலே நாங்கள் என்ன செய்யலாம்? கடந்து போகலாம். இது எழுதப்பட்ட ஒரு காரியம். செய்தி தெரியாட்டி நாங்கள் என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும். காரியங்கள் ஏனென்றால் எப்பொழுதும் காரியங்கள் அங்கே எழுதப்பட்ட ஒன்றைதான் இந்த சபை செய்வதை குறித்து நாங்கள் என்ன செய்கிறோம்? மகிழ்ச்சி அடைகிறோம். அறியாததை குறித்து நாங்கள் மௌனமாக இருப்பது நலமாயிருக்கும். ஆமேன். அப்போ அதனால் அப்படிப்பட்டவர்கள் வருகிற வேளையில் உங்களிடத்தில் வாரார்களோ தெரியும், நான் அதை விசாரிக்கலை, ஏன்னா உங்களை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, அப்படியான ஒரு போதனைகள் இருக்கிறபடினால். ஆனால் இப்போது ஐக்கியங்களிலே குறித்து நாங்கள் அதிக அக்கறை செலுத்துகிறோம். ஏனென்றால் அப்படி இருக்கிறவர்கள் இருக்கலாம், ஒரே காரியத்தில் ஒரே விசுவாசத்தில் ஒரே செய்தியில் நடக்கும்போது அப்போ தான் அது தொடர்ந்து கடந்து செல்ல முடியும். ஆமேன். அப்போ அதனால் அப்படிப்பட்டவர்களை தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் சரி பிள்ளையை பார்க்க அது தேவன் வைத்த ஒன்றாயிருக்கிறது, அதை நாங்கள் மாற்ற முடியாது. அதனால் நாங்கள் வாய்த்தக்கத்தின் மூலமோ முரண்பாட்டின் மூலமோ நாங்கள் அதை செய்யாத வண்ணம் நாங்கள் எப்பொழுதும் வார்த்தையை அரணாக வைத்து அதிலே நாங்கள் மகிழ்கிறவர்களாக காணும்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? வெட்கப்பட்டு, அதில் ஒரு வசனம் இருக்குதானே, அந்த வெட்கப்பட்டு அது ஒரே வாசிங்க, இதிலே இருக்கு, அதிலே வாசிங்க. 2 தெசலோனிக்கர் பின்ன அது 6க்கு பிறகு அடுத்ததையும் வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 3:7-8. இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும். இல்லை, அதில் வெட்கப்பட்டு போகும்படியா, அது அங்கே தீமைத்தி எடுத்து பாருங்க. அவன் வெட்கப்பட்டு போவான். எடுத்த வாசிங்க, எழுமி வாசிங்க. ஆமேன், ஆமேன். என்னையா? அவன் வெட்கப்படும்படி அவனோடு களவாதிருங்கள். இப்போ இதெல்லாம் வேதம், நான் சொல்லல. ஒருவன் மீது எரிச்சல்லையோ பொறாமையிலையோ இல்லை. நீங்கள் விசுவாசிக்கிற இந்த சபை எதை விசுவாசிக்கிறதோ, எங்கே போறீர்களோ, எதை பவுல் போதித்தாரோ, இப்பொழுது நம்முடைய அருமையான தீர்க்கதரிசி எதை போதித்தாரோ அதில் ஒருவன் நடவாமல் அதுக்கு எதிர்த்திருக்கிறான்டா அவனோட களவாமல் அவன் என்ன செய்யும்படியாம்? வெட்கப்படும். நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இல்லை பிறர் ஆராதிக்க வேணாமண்டா அவன் வெட்கப்படுவான். ஆனால் மாமிசத்தை பிசாசு எப்பயுமே ஜனங்கள் மத்தியில் வச்சிருக்கிறாங்க. நாங்கள் எல்லாமே சமரசமாக போவோம், அன்பு அன்பு அன்புன்ட்டு இதுதான் காரியமாக இருக்கிறது போல் எப்படி நாங்கள் சொல்கிறது? இதெல்லாம் என்னவாக இருக்குன்னு வேதம் சொல்லுது, அதையும் வாசித்து காட்டலாம். அது பிசாசுன்றது வேதம். நீங்கள் பிசாசுக்கு எப்படி நிற்கட்டாமா? எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன செய்வானா? உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் எதிர்காட்டி
அவன் வந்து எப்பயுமே இருந்து உங்களை எங்கே அனுப்பி கொண்டிருப்பான்னா நரகத்துக்கு அனுப்புவான். உங்களோட ஊழியத்தோட ஒவ்வாமையை காண்பிச்சு நீங்கள் அறியாமலே பின் வாங்கி போகிறத அது காண்பிச்சு உங்களுக்கு சந்தேகம். பிசாசு ஏதேலையும் அதை தான் செய்தான், இன்றைக்கும் அதை தான் செய்கிறான். அது வடிவா பிசாசு என்று தெரிகிறது. அதுக்காகவே அவரை வைத்திருக்கிறார்கள். அவர் மாத்திரமல்ல, அது நிறைய இருக்கிறது. ஆனால் அதில் நீங்கள் கவனமாக இருக்கும்படி இந்த ஐக்கியத்தில் உள்ளவர்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். இதை விட வார்த்தை இல்லை. ஆமென். அப்போ இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு காரியம். ரைட், நாங்கள் இப்போ செய்திக்கு நாங்கள் கடந்து போவோம். எங்களோட செய்தியோட தலையங்கம் என்ன? இன்றைக்கு காதேஸ் பர்னியாவில் இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேலை குறிக்கும் போதே எனக்கு மிக சந்தோஷம் வரும். ஆனால் இப்போ நியூஸை பார்க்கும்போது என்ன ஒரு மகா ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது என்பதை குறித்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய அறிவிப்பு என்ன அறிவிப்பு? அவர் சொன்னார், நான் இல்லைன்னா இந்த இஸ்ரவேல் தேசமே இருக்காது வரைபடத்தில். இது சொல்லேலுமா? ஏன்னா அவர் சொல்கிறேன், நான் வருமாட்டி இது ஒளிஞ்சு போவாது. இந்த சந்ததி ஒளியா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்போ பாருங்கள் எவ்வளோ. ஆனால் அதனால் நியாய தீர்ப்பானது டொனால்ட் ட்ரம்பை தாக்க போது அது எப்படி என்றது எங்களுக்கு தெரியா. பாருங்கள் இறுதி நேரம். ஏண்டா எங்களோட கடைசி விஷன், கடைசி தரிசனத்தில் அமெரிக்கா புகைக்காடு ஆகணும், அமெரிக்கா புகைக்காடு ஆகணுமெண்டா தீக்கர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலை அமெரிக்கா பகைக்கணும். பகைக்காமல் அமெரிக்கா இஸ்ரவேலுக்கு உதவி செய்தால் வேறொரு எதிரியினால் அமெரிக்காவுக்கு வந்து கை வைக்க இயலாது. ஏனெண்டா உன்னை ஆதரிக்கிறவனை நான் ஆதரிப்பேன், உன்னை நேசிக்கிறவனை நேசிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பாருங்க தேவன் வாக்கு தத்தத்தின் ஆழத்தை. அதனால தான் உங்களுக்கு ஒரு உதவி செய்தாலோ, உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டாலோ தேவன் அவனை பாதுகாப்பேன். அது மாத்திரமில்லை, அவனுக்கு வேறொரு பாக்கியத்தையும் கொடுக்குறார். என்ன பாக்கியம்? அவன் 2ஆம் உயிர்த்தெழுதலில் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ததுக்காக ஃப்ரீ விசாவை கொடுத்து தேவன் நித்தியத்துக்கு அனுப்புகிறார். பாருங்கள் எப்படி காரியம். பாருங்கள், அப்படியான ஒரு தேவனை நாங்கள் கொண்டிருக்கிறது. மாய்மால கதையல்ல, கட்டுக்கதையல்ல, இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆமேன். அப்போ பாருங்கள், அப்படியான தேவன். அப்போ ஒரு பிள்ளைக்காக எதையும் செய்வேர். அப்போ அமெரிக்காவை தேவன் வந்து இஸ்ரவேலுக்காக காப்பாற்றுவார். அவங்க மார்பு தட்டுறாங்க, நாங்கள் தான் அடித்தோம் உடைச்சோம்ண்டு அங்கே அவங்க தான் எல்லாம் செய்துட்ருக்குறாங்க. ஆமேன். இஸ்ரவேல். அப்போ அதனால் அதுக்காக நான் இந்த செய்தி எடுக்கல. இந்த செய்தி வந்து ஏன்னா நான் எப்போவுமே அதை பேசுகிற வேளையில் ஆக்கள் நினைக்கிறேன்னா நம்ம இரத்த விரி பிடித்தவங்கண்டு என்ன. ஆனால் அதல்ல. ஏன்னா தேவன் வந்து துன்மார்க்கனை தீங்கு நாளுக்காக வைத்தார் என்று அவர் படைச்சிருக்க கொஞ்சம் பேரை. ஏன்னா தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினேரண்டா நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. ஏன்னா அப்போ தேவனுக்கு அழிக்கவும் அவருக்கு உரிமை உண்டு. தீக்கர் சொல்கிறார், என்னை பாதாளத்தில் தான் அவர் வைக்க விருப்பாண்டா நான் ஒன்றும் செய்யலாம், நான் அதுக்கு சந்தோஷப்படுகிறேன் என்றால் அது அவருடைய தீர்மானமாக இருக்கிறது. நாங்கள் எதையுமே ஒன்றும் செய்ய இயலாது. அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய இரக்கம் இல்லாமல் நாங்கள் எதையுமே செய்ய இயலாது. அதனால் நாங்கள் பரம ஈவ ருசி பார்த்து நாங்கள் நன்மையை பெற்ற நாங்கள் மறுதளித்து போகாத வண்ணம் நாங்கள் இதில் மேன்மை பாராட்டி தேவனுக்குள்ளாக எங்களை உறுதிப்படுத்தி கொண்டு நாங்கள் கடந்து செல்வோம். அப்போ காதேஸ் பர்னியாவில் இஸ்ரவேலர். அப்போ முதலாவது எகிப்திலே இஸ்ரவேலர், 2வது சிவந்த சமுத்திரத்து முன்னால் இஸ்ரவேலர், வெண்கல சர்ப்பத்துக்கு முன்னால் இஸ்ரவேலர், காதேஸ் பர்னியாவில் இஸ்ரவேலர். அடுத்த முறை என்ன? சொந்த தேசம் கானானிலே இஸ்ரவேலர். இது வந்து அழகான ஒரு மாதிரி என்று தீக்கர் சொல்லுகிறேன். அப்போ இப்போ அவர் சொல்கிறேன், நாங்கள் சரியாக காதேஸ் பர்னியாவில் இப்பொழுது சபையானது நின்று கொண்டிருக்கிறது. ஆமேன். அப்போ இதை நாங்கள் ஆவிக்குரிய எப்பயுமே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேல் எங்களுக்கு பிரஜாதிக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். அது இஸ்ரவேலில் தேவன் எதை செய்தாரோ அதை எப்பயுமே பிரஜாதிக்கும் அவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். அதே போல் நாங்கள் எகிப்தில் குழப்பம் ஸ்தாபனங்களில் இருந்து நாங்கள் ஞானஸ்தானத்தின் மூலம் நாங்கள் என்ன செய்ய வெளியே வந்தோம். ஞானஸ்தானம் எடுக்க முதல் வெளியே வந்தோம். ஏன்னா வெளியே வந்த பிற்பாடு தான் நாங்கள் என்ன எடுக்கிறோம்? ஞானஸ்தானம். அதனால தான் சபை என்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அப்போ எகிப்திலிருந்து வெளியே சபை வந்துட்டு
ஆனால் குணங்கள் மாறி இருக்கா? மாறையில். ஏண்டா எகிப்திலிருந்து ஜனங்கள் வந்தாங்க, ஏன்னா சிவந்த சமுதிரத்தில் வந்தாங்க, குணம் மாறிச்சா? மாறையில். வெண்கல சர்ப்பத்துக்கு முன்னால் வந்தாங்க, மாறிச்சா? மாறையில். காதேஸ் பர்னியால் வந்தாங்க, மாறிச்சா? மாறையில். மாறாதவன் எங்கே நின்றுட்டான்? காதேஸ் பர்னியாவிலே நியாயம் தீர்க்கப்பட்டான். அங்கே கானானுக்குள்ளே போக இயலாமல் போச்சு. புரியுதா அவங்களுக்கு? அதே போல தான் சபையானது ஏன் பரிசுத்தாவியை பெறையலண்டா இன்னும் பழைய குணங்கள் இருக்கிறது. ஆமேன். பழைய சுபாவங்கள் இருக்கிறது. அப்போ ஞானஸ்தானம் பெற்றால் பரலோகம் போகலாமெண்டா அது கோட்பாடு. ராப்போஜனம் பெடுத்தா பரலோகம் நித்தியம் கிடைக்குமெண்டா கோட்பாடு. ஏன்னா சபைக்கு போனாதான் பரலோகம் போனண்டா அது கோட்பாடு. நீங்கள் மாறாமல் எதையும் பெறையலாது. ஆமேன். அப்போ நீங்கள் மாறணுமெண்டா யார் உள்ள வரணுமெண்டா தேவன் வரணும். ஆமேன். அவர் தான் எங்களை மாற்றக்கூடிய ஒருவராயிருக்கிறார். இல்லாட்டி இந்த ஐம்புலங்களை கொண்டு நாங்கள் ஜெயிக்க இயலாது. அதனால தான் 6வது புலன் இந்த ஐம்புலங்களையும் ஆட்டி படைக்கணும். ஆமேன். அப்போ வார்த்தையோடு எங்களை ஆராய பார்க்கணும். அப்போ பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தாங்க. நீங்களும் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க. சபையில் சில பேர் வந்துட்டும் போனவனும் இருக்கிறான். அவனை குறித்து நாங்கள் வந்தவங்களே தான் நாங்கள் இப்போ பார்க்கணும். போனவனை குறித்து நாங்கள் ஒன்றுமே செய்யலாம். ரைட். அப்போ இப்போ பாருங்கள், கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்னது? வெண்கல சர்ப்பத்துக்கு முன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ இன்றைக்கும் அதே வெண்கல சர்ப்பம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த நாட்களில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் நோக்கி பார்க்கணும். ஆமே. நோக்கி பார்த்தவன் என்னையா பிழைத்தான். அப்போ அதை ஏன் அந்த சர்ப்பத்தை அவர் உயர்த்தினார்? அப்போ ஜனங்களுக்கு என்னடா பாம்பு தான் கடிச்சிச்சு, ஏன்னா பாம்பே உயர்த்துற, இப்போ இவரும் ஒரு விற்கிறாரானே காரரான்னு நிறைய பேர் குழப்புறாங்க. ஏன்னா ஆனால் தேவன் எப்பயுமே ஆவிக்குரிய வெளிப்பாட்டை உடையவராயிருப்பார். அவர் என்னத்தை காண்பித்தாரண்டா, ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சர்ப்பம் என்ன செய்யப்பட்டுச்சு? ஆட்டம், சாப்டர் க்ளோஸ். அதனால் அந்த சர்ப்பத்தால் தான் பாவம் வந்துச்சு. அவர் ஆட்டம் போயிட்டு அதால் தான் உன்னோட பாவம் வந்துச்சு. இப்போ அதுக்காக நான் மறிக்க போகிறேன், அவர் வரப்போகிறார், நீ அதை நோக்கி பார்த்தா பிழைப்பார். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால தான் தேவன் என்ன செய்கிறார்? ஆட்டம், அந்த வெண்கல சர்ப்பம் கொல்லப்பட்டு உயர்த்தப்பட்டுட்டு, அதனால் இந்த பாவமானது சர்ப்பம் காலை என்ற அந்த வாக்கு தத்தம் என்ன 14-15 அது வாசிங்க டக்கன். ஆதியாகமம் 3:14-15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார். ஆமென். அப்போ சர்ப்பத்திர காலம் என்ன முடிஞ்சு, அதனால் அது என்ன செய்யப்பட்டு கொல்லப்பட்டு மேலே சில என்ன செய்யப்பட்டு சிங்க உயர்த்தப்பட்டுச்சு. அதனால் வேதம் என்ன சொல்லுது? அதை நோக்கி பார்த்தவங்க பாவம் இதனால் தான் வந்தது, இந்த வெளிப்பாடால் தான் பாவம் வந்தது. ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் ஏதேனிலே ஆதியாமத்திலே கொடுத்துட்டார். அதனால் அவர் உயர்த்தப்பட போகிறார், அவர் தலையை நசுக்கிட்டார் என்று அந்த பாவத்துக்காக தங்களை உயர்த்துகிற வேளையில் என்ன நடந்துச்சு? நோக்கி பார்த்தவங்க பிழைப்பாங்க. அப்போ இன்றைக்கி ராபோஜனத்தில் நாங்கள் என்னத்தை பார்க்குறோம்? அவர் அந்த கல்வாரியை நாங்கள் நோக்கி பார்க்குறோம். வெண்கல சர்ப்பத்தை அல்ல, அந்த கல்வாரியை நோக்கி பார்க்குற. ஏனென்றா அந்த சர்ப்பத்துக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தம் கல்வாரியில் உயர்த்தப்பட்டது. அப்போ நாங்கள் எங்கள்ட அவருடைய தழும்புகளால் 2 காரியத்தை கல்வாரியில் செய்கிறேன். என்ன செய்கிறேன்? பாவங்களை மன்னிக்கிறேன், என்ன நோய்களை குணம் அவருடைய தழும்புகளால் என்ன சொல்ற அவர் மீறுதல் நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் மன்னிக்கப்பட்டோம், என அடிக்கப்பட்டார். அப்போ மீறுதல் என்ன? பாவம் மன்னிக்கப்பட்டது. அடுத்தது என்ன? அவருடைய தழும்புகளால் குணமான. அப்போ 2 காரியம் நான் சொல்லல, தீக்கர் சொல்கிறேன். இதே புத்தகத்தில் அவர் சொல்கிறேன். அவர் 2 காரியத்தை தேவன் கல்வாரியில் செய்தார். பாவம் மன்னிக்கப்பட்டது, அடுத்தது என்ன செய்யப்பட்ட? நோய் குணமாக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த காரியத்தை செய்யப்பட்ட. இப்போ 4வதுல வர்ற வேளையில் காதேஸ் பர்னியா. காதேஸ் பர்னியா எதுக்கு அடையாளம்?
நியாய தீர்ப்பின் ஆசனம். நான் ஏற்கனவே இந்த செய்தி எடுத்துக்க, நியாய தீர்ப்பின் ஆசனம். அப்போ இப்போ நாங்கள் 1 பேதுரு 4 என்னத்தை பார்த்தோம்? என்ன தேவண்ட என்ன வாசிங்க டக்குன்னு யார் எடுத்தீங்களோ வாசிக்கலாம். ஆமே, ரைட். காணும் நியாய தீர்ப்பு எங்கேயாம்? தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. அப்போ அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே வந்தாங்க? காதேஸ் பர்னியால். அப்போ வந்தோன்னே அங்கே என்ன சொன்னாங்க? நாங்கள் இப்போ பிரசங்கிக்கிறோம். இப்போ நீங்களே குதூகலிச்சிருப்பீங்க, என்னடா நாங்கள் எங்களை கவனித்தவங்களும் அங்கே வரலாமா? ஏன்னா எங்களோட நாங்கள் நாயை நேசித்து அங்கே வருமா? நாங்கள் எங்களோட மனைவியை நேசித்து அங்கே வருமா? நாங்கள் எங்களோட பிள்ளையை நேசித்து அங்கே வருமா? அடே எப்படின்னு நாங்கள் என்ன செய்கிறோம்? பழம் வந்து ருசியாக இருக்குது, திராட்சை வெட்டி வந்தது. ஏன்னா இன்றைக்கி இவர் வெட்டி கொண்டு வந்து மேலே போய் என்ன மேக சம்பத்தில் தேவன் வார்த்தையை திறந்து கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். பார்த்தா எல்லாமே எப்படி இருக்குது? பெரிய பெரிய பழமாக இருக்கிறது. அது சுமக்கவே இல்லாத ஆசீர்வாதம் கூட இருக்கிறது. இப்போ எல்லாமே பார்க்குறோம். ஆனால் சாப்பிட்ட பிறகு என்ன சொல்கிறான்? இது எங்களால் இயலாது. ஏன்னா இப்போ இந்த விஷயம் வரக்குள்ள, திருமணம் வரக்குள்ள அது என்ன புதுனம், ஏன்னா அல்லது பிரதிஷ்டை அது என்ன புதுனம் அப்படியா சொல்லி இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு மேய்ப்பண்டியாக சொல்லு, மூப்பரை கூப்பிட்டு செய்யுங்க, அல்லது எங்கேயாவது ஒன்று கூறுற அது என்ன திருமணம் வந்து கத்தர் வரையிலையா? இதெல்லாம் வந்து யார் சொல்லுவாங்கண்டா இதில் எல்லாம் அழைக்கப்பட்டு வெதுவெதுப்பானவங்க தான். ஆனால் தீர்க்கதரிசி வந்து சொல்லும்போது ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணக்குள்ள நீ ஓடக்கூடான்றேரண்டா மண்டையில் சிந்திக்கணும். ஏன்னா நான் சில போதர்மார் இப்போ நாங்கள் ஆரம்ப நாட்டில் சாமுவேல் பிறர் சொல்லக்குள்ள சாமுவேல் பிறர் ஒரு கருத்தை வைப்பேர். அப்போ நான் அதை ஆரம்பத்தில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏண்டா அவர் சொல்கிற ஒரு மனிதன் இங்கிலீஷ் தெரியாமல் ஒரு ஊழியக்காரன் வந்து மெய்ப்பனா இருக்கலான்னு அடிக்கடி சொல்லுவேன். அப்போ அதை நாங்கள் ஏன்னா சீசர்கள் வந்து இங்கிலீஷும் படிக்கல பாடசாலை அப்படி நாங்கள் நினைச்சோம். ஆனால் அது சத்தியம். பரிசுத்தாவி வந்தால் பேதை உள்ளவர்களும் திசை கட்டு போவது இல்லை. ஆனால் ஒரு மேய்ப்பனாக வருகிற வேளையில் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பரிசுத்தாவியினால் பரிசுத்தாவிக்கு ஒப்பு கொடுத்தா தைக்கரிசி 7ஆம் வகுப்பு மட்டும்தான் படித்து, ஆனால் அவர் கண்டுபிடிக்கிறத பார்த்தா தலை சுற்றும். ஆங்கிலத்திலே உள்ளே போய் இதுக்கு அர்த்தம் ஏன்னா இதனால் இந்த வார்த்தை வந்து இது வந்தது அது வந்தது என்று பேர் நானே யோசிக்கிறது. ஆமேன். அப்போ அது ஏனென்றா பரிசுத்தாவி வர்ற வேளையில் தேவன் அந்த ஞானத்தை அவர் கொடுப்பார். ஆமேன். அப்போ அதனால் அதே நேரத்தில் இப்போ நான் என்ன சொல்ல வாரேன்னா, நாங்கள் அடிக்கடி ஜம்ப் பண்ணுற மாதிரி அதால் பிழைக்கிறேன். இதில் ஜம்ப் பண்ண விரும்பல. என்னென்னா பிரதர்னு சொல்லிவிட்டு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் பாஸ்டர் ஆவார், அப்படி இல்லை. அப்போ அந்த காரியத்தில் அவர் என்ன சொல்கிறார்? ஒரு மனிதன் ஒரு பகுத்தறிவு வேணும். ஒன்று சபையில் அமைதியாக இருக்கணுமெண்டா ராஜ்யத்தை நான் சொல்லல, ஒரு பேசிக்காகவே ஒரு கிறிஸ்தவனாக மாறினா ஒரு ஒன்றாவது என்ன ஒரு அளவாவது இல்லாட்டி அந்த ஒரு என்ன சொல்கிற அவனுக்கு டிசிப்ளின் என்ன ஒரு மனிதனோட பேசுகிறது என்ன எல்லாமே தெரியாது அல்லது காரியம். ஆனால் பரிசுத்தாவி பெற்றேன்னா அது ஒரு சாயலை கொண்டு வந்துடும். நீ பேசக்குள்ளே எப்படி பேசணும், ஏன்னா நடக்கக்குள்ளே எப்படி போகணும், எதை உடுத்தணும், ஏன்னா எப்படி ஒரு காரியத்தில் நடக்கணும், நம்ம அதை சொல்கிறேன். அப்போ அதனால் அவர் எப்பயுமே அதை சொல்லுவேன். ஆனால் உண்மையாகவே இன்றைக்கு பார்க்கும்போது அநேகர் வந்து ஒரு பகுத்தறிவும் இல்லை, படிப்பறிவும் இல்லை, பரிசுத்தாவியும் இல்லை. அப்போ அதனால் வந்து அப்படிப்பட்டவர்கள் வரும்போது அது ஒரு காரியங்கள் அதிகமாக இருக்கிறத நாங்கள் இங்கே காண்றோம். அதை நான் அக்செப்ட் பண்ணல, நான் சொல்கிறேன். ஆனால் பரிசுத்தாவியை பெற்றானண்டா அவனை போல் ஒரு ஞானி இல்லை. ஆமேன். அவனை போல் ஒரு அழகுள்ளவன் இல்லை. அவனை போல் ஒரு பூமியில் ஒரு மனிதனும் இருக்க இயலாது. அவன் ஒரு குட்டி தேவனாக இருப்பான். ஆமேன். அவனோட பேச நாங்கள் ஆசைப்படுவோம், அவனை காண நாங்கள் ஆசைப்படுவோம், அவனோட கதைக்கு ஆசைப்படுவோம். ஏனென்றால் அவ்வளோ இனிமை எங்களுக்கு தேவையானது அவனிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன். அதனால் நம்முடைய யார் பேர்க்ஸ்மேன் கூட என்ன வாயின் வார்த்தைகள் எல்லாம் என்ன பிறர் காயம் என்ன ஆற்ற வேண்டும். அதுபோல் எங்களோட வார்த்தைகளை வந்து ஆக்கள் கேட்க ஆசைப்படும். ஏன்னா பிறர் ஆறுதல் கூறுறதா இருக்கும், காயங்கள் ஆற்றுகிறதா இருக்கும், பேசும்போது குணமாகிறதா இருக்கும். ஏன்னா தேவன் வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவன். அப்போ அப்படி நாங்கள் எப்படி மாறலாமெண்டா பரிசுத்த ஆவி இருந்தால் தான்.
அப்போ தான் நாங்கள் என்ன செய்யலாம், ஒன்று வெள்ளங்களுக்கு அதே எங்களை மாற்றும். இல்லாட்டி பேசிக்கூட அறிஞ்சு வந்தால் தான் நாம் ஒரு காரியத்தில் வந்து நாங்கள் நடக்க முடியும். நாங்கள் ஒழுங்குகளை கற்றுக்கொள்வோம். நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் நடப்போம். ரைட். அப்போ பாருங்கள், இவங்க இங்கே வந்துட்டாங்க. அப்போ தீக்கர் சொல்கிறார், இவங்க இங்கே வந்தோடனே இயற்கைக்கு மேம்பட்ட வந்து அவங்களால இயலாமல் போயிட்டு. ஏன்னா அவங்க யாராக இருந்தாங்க, ராட்சதராக இருந்தாங்க, கொடியவர்களாக இருந்தாங்க, பொல்லாத 7 ஜாதியாக இருந்தபடினால இவங்க அதை பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க, இயலாமல் போயிட்டு. அப்போ தீக்கர் சொல்கிறார், இப்போ இந்த காதேஸ் பர்னியாவில் ஜனங்கள் வந்தோடனே கிறிஸ்தவர்களுக்கு பயம் இருக்கான். கிறிஸ்தவர்களுக்கு வந்து அதிக பயமாக, அடே வருத்தம் வந்தோன்னே இது வந்துடுமோ, ஏன்னா இப்போ இதில் இன்னும் வருத்தம் போதாம், டெங்கு போதாம், ஏன்னா அதனால் மாஸ்க் அடிக்கணும், ஏன்னா அதனால் நெட் போட அது போட வேணான்னு சொல்லல. இது உங்களோட பயத்தை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமே. அப்போ அந்த பயம் எங்களை கொன்றோமோன்று வரக்குள்ள, ஆனால் வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிறவன் அன்பிலே டாக்டர்னு சொல்லுங்க பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ தீக்கர் சொல்கிறேன், கிறிஸ்தவன் பரிசுத்தாவியை பெற்றவன் பயப்படவே மாட்டான். ஏண்டா என் நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்குறார் என்று எது சொல்லுது, சங்கீதம் 103:3 சொல்லுது, என் நோய்கள் எல்லாமே அவர் குணமாக்குறார். அப்போ அவர் சொல்கிறார், இந்த காதேஸ் பர்னியாவை பரிசுத்தாவிக்கு போகணுமெண்டா நீங்கள் என்ன நடக்கும்னா உங்களுக்கு தெய்வீக சுகம் வந்து விசுவாசம் இருக்கணுமா. விளங்குதா? பயம்ன்றதே இருக்கக்கூடாது. விளங்குதா உங்களுக்கு? அதுக்காக இரவில் முகமுடியும் பேண்டக்குள்ள அந்த பயத்தை சொல்லிடுறேன். அது நானும் பயப்படுவேன், நீங்களும் பயப்படுவீங்க, எதிர்ச்சியாக காண்ட அதல்ல. ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ பயம், இப்போ தேவண்ட வார்த்தையானது நிறைவேறி கொண்டிருக்கிற வேளையில் எங்களுக்கு என்ன வரணும், பயம் வரக்கூடாது, பதறல் வரும். திகர்ச்சி செய்தி எடுக்கிறேரா, பதறல் வரும். அடே இந்த உடுப்பை வச்சுட்டோமா, இதை எடுத்துட்டோமா, இதை எடுத்துட்டோமா, அதை எடுத்துட்டோமான்னு டக்குன்னு இப்போ விடிய போகிறோம்டா அந்த பதறல் தான் இருக்கணும் மொழிய. பயம் இருந்தால் அவர் சொல்லிட்டு இதே காரியம்தான். எங்கே நிற்கிறோம், நியாய தீர்ப்பின் ஆசனத்திலிருந்து இப்போ எங்கே தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு. இப்போ இங்கே வாடுறீங்க, சபைக்கு வாரீங்க, பேசப்படுது. நாளைக்கு போய் என்ன முறுமுறுத்தீங்கண்டா அது தீக்கர் சொல்கிற 2:21 அவங்க அந்த இடத்துல வந்தோடனே என்ன செஞ்சிட்டாங்க, முறுமுறுத்து தான் வந்தாங்க. அங்கேயும் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா முறுமுறுத்துட்டாங்க. விளங்குது? அப்போ இன்றைக்கும் அப்படி இருக்கிறாங்களா? இன்றைக்கும் இருப்பாங்க. இன்றைக்கும் என்ன செய்வாங்க, ஊழியக்காரனை அவர் நல்லவர் என்று மட்டும் சொல்லுவாங்களா? இல்லை. ஏன்னா வரலாட்டி சொல்லுவாங்க, ஏன்னா ஏன் வரையிலன்னு கேட்பாங்க, ஏன்னா இல்லாட்டி எதையாவது ஒன்றை சொல்லி ஏதாவது ஒரு குறையை என்ன செய்வாங்க, பேசிட்டு தான் அது இருப்பாங்க, முறுமுறுப்பாங்க. ஆனால் வேதம் அப்படி பரிசுத்தவான்கள் என்ன இல்லை. ஏன்னா அவங்க என்ன செய்ய, ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனை எங்களோட வீட்டுக்கு அனுப்புங்கன்னு ஜனங்கள் ஜெபிச்சாங்க, தேவன் வழி நடத்தினார். ஆமே. அப்போ இதுதான் காரியம். அதுக்காக இதை வச்சு நான் தப்பு சொல்ல வரையில், ஏன்னா விளங்குதா, அந்த காரியத்துக்கு நாங்கள் தப்பே இல்லை. ஆனால் சத்தியமாக இருக்கு. ஏன்னா நான் வார்த்தையை வந்து உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். ஆமேன். அப்போ பாருங்க, அப்போ திகர் சொல்கிறார், அந்த டைமில் அவங்க வந்துட்டாங்க. இப்போ என்ன வந்துட்டேன்டா, அவங்க என்ன சொல்கிறாருண்டா, 48வது பந்தியில் அவர் சொல்கிறார் என்னண்டா, நீங்கள் எப்பொழுதும் அதை கூர்ந்து கவனித்ததுண்டா, மோசே கோபத்தை உடையவனாயிருந்தான், இறுதியில் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தையே விட்டு வெளியே இருக்கும்படி செய்துட்டான். அப்போ டைமில் வர்றக்குள்ள கோபம் வந்துட்டு, கோபம் வந்து என்னையா, பொல்லாத ஒன்று, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தையே சுதந்திரிக்க இல்லாமல் ஆளை வெளியே போட்டுட்டான். அப்போ இன்றைக்கி சபையார்ட்ட இந்த மெசேஜில் இருக்கவங்கள்ட்ட கோபம் அதிகமாக இருக்கு. ஏன்னா இப்போ எது அதிகமாக இருக்கணுமோ அது இல்லாமல் எதை எடுத்தாலும் எரிஞ்சு பேசுகிற, எது எடுத்தாலும் கோபம். ஏன்னா அப்போ அதனால் வந்து இப்போ வியாதிகள் அறிக்கக்குள்ள ஒருவேளை தைராய்டு பிரச்சனையில் கோவிக்கிறாங்களோ, ஏன்னா கழுத்தை உடனே அடிக்கடி பார்க்குற அளவுக்கு, ஏன்னா அப்படி ஆக்ரோஷமாக என்ன செய்கிறாங்க, ஏன்னா அந்த வருத்தத்துக்கும் அப்படி இருக்கான், எனக்கு தெரியாது அப்படி ஏன்னா சொல்கிறாங்க. தைராய்டு வந்தால் அல்லது வேறு இடத்துல கட்டி வந்தால் என்ன அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கோபங்கள் வருமா. அப்படி ஏன்னா அப்படி ஆக்ரோஷமாக இன்றைக்கு நிற்கக்குள்ள எங்கே கொண்டு போகுது இன்றைக்கு பரிசுத்தவான்களை சொல்லுங்கள். நான் பேசல செய்தி அதை தான் சொல்லுது. மோசே வந்து அங்கே வந்துட்டு அதிக கோவப்பட்டோன்னே தேவன் வாக்கு தத்தத்தை விட்டே சொல்கிறேன், நீ போகலாது. ஏன்னா அப்போ நான் சொல்லல, இப்போ நான் தான் வாசித்து காட்டினேன். ஏன்னாண்டா நீங்கள் யோசிப்பீங்க, கோவப்படையில் 2 தரம் அடித்ததால் தானேண்டு, கோவப்பட்டதால் தான் அடிச்சிட்டான்.
ஏன்னா அதால் தான் நாங்கள் அடிப்போம், பிள்ளைகளுக்கு அடிப்போம், மனைவிக்கு அடிக்க போவோம். என்னத்தால்? கோபம் வந்தால் தான் நாங்கள் என்ன செய்வோமா இல்லையான்னு சொல்லுங்கள். அப்போ கோபம் வந்தால் தான் இன்னொருவனுக்கு எதிராக பேச போவோம், ஏன்னா அடிக்க போவோம், ஏன்னா அவனை விட்டு வைக்கக்கூடான்னு போவோம், ஏன்னா ஏதாவது ஒன்று நாங்கள் செய்வோம். ஆனால் நாங்கள் செய்யலை. ஏன்னா நாங்கள் எப்பயுமே நாங்கள் அர்ப்பணிப்பு தீக்க சொல்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையானது அர்ப்பணிப்பும் தியாகமும் இல்லாட்டி கஷ்டம்ன்றது. பொறுமை வேணும். ஏன்னா உங்களுக்கு போராட்டம், உங்களோட வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தால் அதை சகிச்சு, அது பிசாசு வேணுமெண்டே செய்வான். நீங்கள் ஒரு வேலையை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா பார்த்தும் பார்க்காதவங்க மாதிரி மற்றவங்க இருப்பாங்க. அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அது என்ன செய்யுமெண்டா உங்களோட பொறுமையை அவர் வணைஞ்சிட்ருக்க ஒன்றும் செய்யலை. அது அந்த ஒரு பாட்டை, ஸ்திரீயுடைய பாட்டை தீக்கிற சொல்கிறேன். ஏசு மாத்திரம் ஒருவர் தனியை சிலுவை சுமந்தால் நான் தனியை சுமக்கக்கூடாது. ஏன்னா அப்போ அதே போல தான் இந்த நிந்திக்கப்பட்ட காரியத்தில் நீங்கள் தான் உங்களோட சிலுவையை சுமக்கணும். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை, அப்போ உங்களுக்கு ஒரு சிலுவை இருந்தால் அந்த சிலுவையை யாரும் சுமக்கல, அது நீங்கள் தான் சுமக்கணும். அப்போ மற்றவங்க இருப்பாங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் நேசிக்கிறவங்க, உங்களோட கணவனோ மனைவியோ பிள்ளையோ ஏன்னா உங்களோட உற்றாரோ பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் தனியே இருந்து கஷ்டப்படுவீங்க. நீங்கள் யோசிப்பீங்க உணர்வு கூட இல்லையாண்டு. ஏன்னா இந்த காலம் உணர்வே இருக்காது, பாசமே இல்லாத காலம், உணர்வற்ற தன்மை. அது சபையாக இருக்கலாம், கிறிஸ்துவை பற்றிய உணர்வாக இருக்கலாம், மாமிசத்தில் ஒரு வாழ்க்கையில் வந்திருக்கிறோம், எங்களை நம்பி வந்திருக்கிறாங்க, தேவன் எங்களை நம்பி பிள்ளைகளை தந்திருக்கிறார், ஏன்னா குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம், ஏன்னா காரியங்களில் இருக்கிறோம், எல்லாமே தேவன் இந்த மெசேஜ் எங்களை நம்பி தந்திருக்கிறார். எல்லாமே தந்தாலும் எங்களுக்கு உணர்வு இல்லாமல் பார்க்குறோம். சுயநலம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்லா படுக்கணும், நல்லா எழும்பணும், ஏன்னா அழகாக இருக்கணும், ஏன்னா கஷ்டப்படக்கூடாது. இது எல்லாமே இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது, வேதனையாக தான் இருக்கும். ஆனால் என்ன செய்யலாது? இதுதான் வாழ்க்கை. ஆமென். இதுதான் வாழ்க்கை, இதுதான் காரியம். ஏனென்றால் இதுதான் சத்தியமாக இருக்கு. ஏண்டா நீங்கள் அங்கே போகாதபடி அவன் முன்னால் நின்று என்ன செய்வான்? உங்களோட பொறுமையை சோதித்து நீங்கள் பேசிக்காவே. ஏன்னா இந்த அன்பில்லாது ஏன்னா லவோதிக்கா எந்த காலம் முன்னுக்கெல்லாம் வெட்டினான், கழுத்தை வெட்டினா, வண்டியை பிளந்தாங்க, பிள்ளைகளை சாக கொடுத்தாங்க, கஷ்டம். அது ஒரு காலம். இந்த காலம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லை. அப்படியே கிறிஸ்தவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா பாட்டை வெறுமனே சும்மா படிப்பாங்க. ஆவியில் காரியங்கள் செய்வது சபை விரும்புகிறது. ஏன்னா ஆவியில் உற்சாகப்பட்டு எழும்பி அழகாக பாடி உணர்வோடு பாடி பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக பேச விருப்பம் இல்லை. அவங்க அழகுபடுத்தின முகத்தில் பவுடர் கரையாமல் அல்லது க்ரீம் கரையாமல் அழாமல் போகிறது தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆமேன். ஆனால் அது அல்ல. நாங்கள் அந்த காலத்துக்குள்ளாக நாங்கள் என்ன செய்யணும்? வர வேணும். அப்போ பாருங்கள், அந்த கோபம் பாருங்கள், இறுதியில் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை விட்டு அவனை வெளியே இருக்கும்படி வைத்து விட்டது. அவனுடைய கோபம் பின்னர் தேவன் அவனுக்கு சற்று கோபக்காரியான மனைவியும் கொடுத்துட்டா. இப்போ எப்படி இருக்கும்? அவனுக்கு ஏற்கனவே கோபம், மனைவிக்கும் கோபம் வந்தவன் எப்படி இருக்கும் என்று தீக்க சொன்னான். அந்த வனாந்திரத்தின் பின்புறம் அவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டவளாக இருந்திருப்பார்கள். அப்போ அந்த வனாந்திரத்தில் அவங்களோட குடும்பத்துக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டு தான் இருக்குது. ஏன்னா கோபம் செய்கிறக்குள்ள காரியமாக என்ன செய்யும்? காரியங்களை உண்டாக்கியிருக்கும். ஆனால் பிறகு அவன் வர்ற வேளையில் வேதம் என்ன சொல்லுது? அவனை போல பூமியில் சாந்தமாக. ஏன்னா அது தேவன் என்ன செய்கிறேன்? மாத்திர வேளையில் எல்லாமே ஆனால் பிறகும் அதே காரியம் வேறு ஒன்றுக்கு வர்ற வேளையில் அந்த கோபம் என்ன செஞ்சிட்டு அவனை கானான் தேசத்துக்கு போகாமல் என்னத்து நிமித்தம்? இந்த ஜனங்கள் சொல்லக்குள்ள அவன் சொல்லிட்டான், கலகக்காரரே நாங்கள் தருவோம்ன்றான். ஏன்னா அப்போ தேவன் சொல்கிறார் பேசுன்றேர், இவன் அடிச்சிட்டான். ஏன்னா அடிக்க அது மாத்திரமில்லை, நாங்கள் இந்த கண்மலையிலிருந்து தருவோம். அப்போ தீக்கர்சி அதுக்கு சொல்கிறார், தீக்கர்சிகள் தேவண்ட மனிதர்கள் கேட்டால் தேவன் கொடுப்பாராம். அதனால் நீ என்ன அப்படி கேட்குறான்னு நிப்பாட்டையில் அவன் கேட்டபடினால கொடுத்துட்டு. இப்போ தேவனுக்கு நிப்பாட்டி இருக்கலாம் தானே. ஏன்னா தேவன் ஒரு மனிதனை தெரிஞ்சிட்டா அவன் கேட்டால் கொடுப்பேன். ஏன்னா அதை கேட்குறவனும் பெற்றுக்கொள்கிறான். அங்கே தான் நீங்கள் பாயிண்டை கவனிக்கும். அப்போ அதனால் இதில் பரிசுத்த ஆவி இல்லாட்டி கஷ்டமாயிருக்கு. நானே குழம்புறது. ஏன்னாண்டா இப்போ நான் அன்றைக்கி நல்ல ஒரு அருமையான செய்தி, நிறைய 4-5 காரியத்துக்கு
நிறைய ஆரம்பத்திலே விட வந்துட்டு இருக்கு. காரியத்துக்கு எல்லாமே விட வரக்குள்ள அது எங்களுக்கு விசுவாசத்தினால தெரியும். ஆனால் எப்பயுமே ஜனங்கள் கேட்பாங்க, என்ன எங்கே இந்த மெசேஜில் இருக்குது, ஏன்னா எங்கே தீக்கர்சி இதை செஞ்சாரா, தீக்கர்சி சொன்னாரா, ஏன்னா அப்படி ஒரு காரியங்களில் வந்து அது இருக்குது. அப்போ அதே போல் அருமையான சௌரி கேட்ட வேண்டாம், அது வெளியில் அங்கால சௌரர்கள் அதை செய்யாதபடினால பிறந்த நாளில் போய்ட்டு அப்போ அந்த மெசேஜ் இருக்குது. நான் அதை ஆடியோ போட்டு காட்டினேன். தீக்க சொல்லி அருமையான ஒரு சௌரி வந்து ஏன்னா எங்களை அழைச்சிருக்கிறா. அப்போ அந்த சௌரிட்ட கேட்குறேன், இதுக்கு சபையாரை உங்களுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் அழைச்சிருக்கிறீங்களா என்று சொல்லி அந்த பிறந்த நாளுக்கு அவர் என்ன செய்கிறேன் காரியங்களை செய்ய போகிறீங்க. பிறந்த நாள் கொண்டாடுங்கன்னு நான் சொல்ல வரல. நாங்கள் எதை செய்கிறோம், எந்த நோக்கத்துக்கு காரியங்களை செய்கிறோம், எதற்குள்ளாக செய்கிறோம், எல்லாமே ஞானத்தோடு அதுக்கு பரிசுத்த ஆவி இருந்தால் தான். நாங்கள் எது இல்லைன்றமோ அது கோட்பாடு, எது இருக்கிறோம்ன்றதோ அது கோட்பாடு. தீக சொல்ல ஏன்னா கிருபையின் ஊழியமானது ஒருவருக்கு ஒருவர் காரியம் வரக்குள்ள அது வித்தியாசப்படுது. ஆமென். தேவன் ஒவ்வொரு காரியம் வரக்குள்ள அந்த சூழலுக்கு தருணத்துக்கு ஏற்ற மாதிரி தேவன் என்ன செய்கிறார், வார்த்தையை மாற்றையில் அந்த கிருபியானது மாற்றப்படுகிறேன். எப்பயும் உங்களுக்கு சொல்கிறேன், மோவாப் உள்ள வரையிலாண்டாலும் ரூத் வரக்குள்ள தேவன் என்ன செஞ்சார், மௌனமாக இருந்து. ஏன்னா பொய் சொல்லக்கூடாதுன்றாலும் தேவன் என்ன செய்கிறார், சில பேர் சொல்லக்குள்ள அது இருந்து. வஞ்சிக்கக்கூடாது என்றாலும் யாக்கோப் என்ன செய்கிறான், மாமனார் ஏமாத்தினர் ஆடுகள் எல்லாம் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் புண்ணியை அறுத்து ஏன்னா அதெல்லாம் போட்டு ஏன்னா நோஞ்சானையெல்லாம் யாருக்கு அனுப்பிட்டான், லாபானுக்கு. அது ஒரு வஞ்சகம் இல்லையா? ஆனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா குறிக்கோள் நோக்கங்களை பார்த்து தேவன் வந்து அதை தன்னுடைய பிள்ளைகளுக்காக மாற்றுறேன். அப்போ அதனால தான் வெளியில் இருக்கிறார்களுக்கு வந்து என்னோட நெருங்க மட்டும் சிலது தெரியாது. ஏன்னா நான் ஒவ்வொருவருக்கு வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு வரும். அப்போ சில பேர் செய்யலாத ஒன்றை நான் செய்வேன். அப்போ ஆக்கள் ஜோசிமா பிறர் இது இப்படி இருக்குதான்னு இல்லை. அப்போ நான் அந்த மனிதனை பார்ப்பேன், அவன் எதை விரும்புகிறான்னு பிள்ளைய சொல்லல, எந்த வாஞ்சி அவனுக்குள்ளே இருக்குது. இது இப்போ நான் சொன்னாலும் கேட்பானா கேட்க மாட்டானா, ஏன்னா இல்லாட்டி இந்த வெறித்தனத்தில் இருக்கிறானா எல்லாமே பார்த்துட்டா நான் அதை நிப்பாட்டேலாது. ஏன்னா வேறொரு காரியத்தில் இருக்கிறபடினால அதை வார்த்தை பாதிக்காதவன்னா அவனோட சுய விருப்பத்துக்கு என்ன செய்வேன், அனுப்பிவிடும். ஏன்னா தேவண்ட ஒழுங்கு பாதிக்காத. அப்போ நிறைய பேருக்கு அதில் என்ன வரும், கேள்வி உண்டாகும். ஆனால் அவனுடைய விருப்பத்துக்கு வாஞ்சி தேவன் அப்படி செய்தாரா இல்லையா? தேவனும் அதை என்ன செய்தீர், அந்த வாஞ்சைக்கு என்ன செய்கிறேன், அனுப்பி விடுறத நாங்கள் வேதத்தில் பார்க்குறது. பிழையாமல் இருக்கலாம், பழைய ஏற்பாடாக இருக்கலாம். அவர் சொல்கிறேன், உங்களோட இருதயத்தில் என்ன இருக்கும்படி நான் உங்களை 40 உங்களோட விருப்பம், நீ என்னவா இருக்கிறா, உன்னோட விருப்பம் என்னவா இருக்கிறதுண்டு நீயே உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது சோதித்து அறியும்படி என்ன 40 வருடமாக இந்த வனாந்திரத்தில் உன்னை அலைய விட்டேன். ஆமென். அப்போ தேவன் அந்த தருணத்தை சிலதை இவனுக்கு ஆசை இருந்து அதையே முன்னுக்கு கொண்டு வந்து வச்சு விட்டுருவேன். ஏன்னா இவன் அதில் இவன் ஆசை இல்லாத மட்டும் அவன் என்ன செய்வான், அது தேவையில்லைன்னு ஓடுவான். முன்னுக்கு கொண்டு வந்து வச்சோன்னா அவன் ஆசை என்னவோ அந்த ஆசைக்கு அவன் விழுந்து போவான். புரியுதா அவங்களுக்கு தேவனை? அப்போ அதே போல் என்னுடைய விருப்பம் உங்களோட எல்லாம் தெரியும். அதனால் தேவன் என்ன செய்வேன், இந்த உலகத்தில் வந்து அப்படியான சூழலுக்குள்ளாக உங்களையும் என்னையும் நடத்தி போவேன். ஆனால் அவருடைய வார்த்தை மாறாது. ஆமேன். அவருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. ஆமேன். அப்போ பாருங்கள், அந்த காரியங்கள் அவர் என்ன செய்கிறார். அதான் 71வது பந்தியில் அவர் சொல்கிறார் 60 காதேஸ் பர்னியா சபைக்கு ஒரு பரிபூர்ண முன்னடையாளம். சபைதான் நியாய தீர்ப்பின் ஆசனம். சபைதான். இப்போ நான் இங்கே உங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குறேனோ அதுதான் தீர்ப்பு. நீங்கள் நினைக்கிற இவர் என்ன பெரிய பில்கேட்ஸா அல்லது இவர் என்ன பெரிய ஐநா சபையாண்டு நீங்கள் என்ன செய்யலாம் நினைக்கலாம். ஆனால் நான் வார்த்தையை கொண்டு நியாயம் தீர்த்தா அதுதான் முடிவாக இருக்கிறது. ஆமேன். இங்கே தான் மன்னிப்பும் இருக்கிறது, இங்கே தான் நியாயம் தீர்ப்பும் இருக்கிறது. ஆனால் அது ஒரு மனித பிறவீட்டை கொடுத்தபடினால ஜனங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இவர் என்ன பாவத்தை மன்னிக்க இவருக்கு ஒரு அதிகாரம் இருக்காண்டு. நான் பாவத்தை மன்னிக்கல, அங்கே மன்னித்தவர் ஏற்கனவே அவர் முடிச்சிட்டார். நீங்கள் அறிக்கையின் பேரில் கிரியை செய்கிற பிரதான ஆசாரியர் நமக்குண்டு. அப்போ பாருங்கள், நீங்கள் அதை செய்யும்போது அதுக்கு அதான் சொல்கிறேன், பூமியில் மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம். அதனால் நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறதோ அது அவளுக்கு மன்னிக்கப்படும். அப்போ பாருங்கள், இதை வந்து பகுத்தறிவினால தான் நீங்கள் என்ன செய்யணும், போதிக்காட்டி ரோமங்கத்திலி கொடங்களை கொண்டு பொறுத்திடுவீங்க. அவன் செய்கிறது வேறு,
இல்லாட்டி அந்த காரியங்களை நாங்கள் எதுக்கு பேசுகிறோம் என்பதை நாங்கள் என்ன செய்வோம், அறியாமல் இருப்போம். ஆமேன். அப்போ அதனால் ஒரு பரிசுத்த ஆவி பேசும்போது அது விளங்காது, இன்னும் அலம்புற மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குது, இது என்ன நடக்காதொன்று பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்காக பேசி கொண்டிருப்பார். அதான் சொல்ல தாவீது பேசினது அந்த நாள் வாழ்ந்த ஆசாரியருக்கு குழப்பமாக இருக்கும், என்ன பிதற்றான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், கசப்பான காடியே கலந்து எனக்கு கொடு. அப்போ பக்கத்தில் இருந்த படைவீரன் யோசிச்சிருப்பான், இல்லை இவன் பொய் உருட்டுறான் தானே என்று சொல்லுவானா இல்லையான்னு சொல்லுங்க, ஏன்னா சொல்லியிருப்பான் தானே. ஆனால் அவன் எந்த ஆவியில் பேசிகிட்டு இருந்தான், தீக்கர்சனம் உரைத்து கொண்டிருந்தான். ஏன்னா அதுக்கு பிற்பாடு என்ன சொன்னான், என் காலை முறிச்சாங்க, என் எலும்புகளில் ஒன்றும் உரிக்கப்படுவதில்லை என்று அவன் சொல்கிறான். அப்படியாக என்ன செய்கிறான், என் அங்கியை பங்கிட்டு கொடுத்தாங்க, விற்றாங்கன்னு எல்லாம் சொல்லக்குள்ள. ஆனால் அவன் என்ன செய்கிறான், அதே போல் தான் சொல்ல ஒரு போதகன் போதிக்கும் போது அது சபையாருக்கு மட்டுமில்லை, உண்மையான போதான் உலகத்துக்கே போதகனாக இருக்கிறான். ஆமேன். யார் யார் எங்கேருந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு அது சத்தியமாக அது இருக்கிற ரைட். அப்போ பாருங்கள், சபை தான் நியாய தீர்ப்பின் ஆசனம், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்க. இது எத்தனை பேர் விசுவாசிப்பாங்கன்னு சொல்லுங்க பாபு. எத்தனை பேர் சபையிட்ட வந்து ஆலோசனை கேட்பான்னு சொல்லுங்கள் பாப்போம். இந்த காரியத்தை நாங்கள் செய்யலாமா, இந்த திருமணத்தை செய்து வைக்கலாமா, இந்த காரியத்தில் பிள்ளையை அனுப்பலாமா, கேட்பாங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். கேட்கவே மாட்டான். அது அவங்களுடைய பிள்ளை அல்ல, இது வந்து தேவன் அவங்களுக்குள்ளே வச்சு டேஸ்ட் ருசியாக இருக்கிறது. அவன் தேவன்ட மனிதனாக இருந்தால் அவன் தனக்கென வச்ச ஆலோசனை அந்த மனிதனிடத்தில் போய் கேட்பான், அவன் வார்த்தையின்படி அவன் தீர்ப்பு செய்வான். இதை செய்யாட்டி அந்த சபையானது சுயாதீனத்தில் நடக்கிறதா இருக்கும். அது நீங்கள் அங்கே ராஜ்யத்துக்கு வந்த எனக்கு சந்தோஷம், ஆனால் அது முடியாத ஒன்று. ஏண்டா தேவன் குறுக்கு வழியில் எப்பயுமே கொண்டு வருகிற தேவன் அல்ல. ஆமேன். அவர் எப்பயுமே நீதியின்படி செய்கிற தேவனா. என்ற பேச்சு வந்து கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆமேன். இதுதான் நீதியாக இருக்கிறது. நான் சொல்லல, வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் அதால் அழைக்கப்படாத அல்லது தெரியாத காரியத்திலையும் சொல்கிறது இல்லை தீக்கச்சி. ஏண்டா எலிசாவுடைய நாட்களில் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் இப்போ எடுக்க வேணாம், நிறைய நான் எடுக்கல. ஆரம்பத்தில் எடுத்தது ஃபுல்லாக படிங்க அந்த வசனம். நாங்கள் 8ஆமத்தில் வாசித்த இந்த ராஜா. அப்போ தீக்கர் சொல்கிறேன், தீக்கர்சிட புத்திரரில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க, அங்கே ஒரு உண்மையானவனும் இருந்தான். அப்போ அவங்ககிட்ட சொன்னால் போய் ஒரு கூளை காய்ச்சிறதுக்கு போய் பாய்ச்சி வாங்கணுன்னா அவர் தீக்கர் சொல்கிறேன், அதுக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? அவர் சொல்கிறேன், அந்த கூழ் கஞ்சி காய்ச்சிறதுக்கும் இந்த கொக்மாட்டிக்காலுக்கும் வித்தியாசம் தெரியாத தீக்கர்சிகள் வந்து அதை காய்ச்சி கொடுத்தோன்னா அங்கே என்ன இருந்துச்சாம், சாவு இருந்துச்சாம். அதே போல் தீக்கர் சொல்லி இந்த நாட்களில் வித்தியாசம் தெரியாத கொம்மட்டிக்காய்க்கும் இந்த கூழ் காய்ச்சிறதுக்கு தேவையான இந்த கொம்மட்டிக்காய்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இன்றைக்கி சபையில் இருந்து காய்ச்சி கொடுக்குறாங்க. அது எல்லாமே விஷமாக இருக்கா இல்லையா? நிறைய இடத்துல இருக்குது. அவங்களுக்கு வார்த்தையே வித்தியாசம் தெரியல. இது இல்லை, வேதம் சொல்லுது ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்க கடவன். யோசுவாட புத்தகத்தை வாசித்த ஆரம்பத்திலிருந்து மோசே என்னவெல்லாம் செய்தானோ யோசுவா அதையெல்லாம் நடப்பிச்சான. இன்றைக்கு மோசே வில்லியம் மேரியம் பிரனா எதெல்லாம் சொன்னாரோ சபை என்னதோ அதையெல்லாம் செய்யணும். அதுதான் இங்கே நடக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். அதனால தான் நான் செய்கிறனோ இல்லையோ சபையில் வந்து ஒழுங்க நான் செய்து வரேன். தேவனும் அதுக்கு சாட்சியாக ஜனத்தை கொண்டு வர. இல்லாட்டி எனக்கு இதெல்லாம் இந்த வார்த்தையை எனக்கு நிறைவேற்றி இருக்கலாம். 1 அல்ல 2 அல்ல, அது வந்து பாக்கி, அது அவருடைய கிருபை. யாரும் பொறாமப்படையலை. என்னென்னா அது தேவன் வச்சது. நானாக இழுத்து வந்த யாரையும் நான் இழுக்கையில் அது தேவனாக கொண்டு வர்றபடினால அது தேவனுடைய கிருபை. ஆமேன். அந்த ஸ்லாக்கியத்தை வந்து அவர் தந்திருக்கிறபடினால நாங்கள் அதுக்கு கணம் பண்ணி போகணும். அது தேவனுடைய ராஜாதிபத்தியமாக அது இருக்கிறது. ஆமேன். அப்போ பாருங்கள், அங்கே விசுவாசிக்கிற ஜனம் இருந்தால் தேவனாக தான் இருப்பார். ஆமேன். அங்கே சுகப்படுத்த தேவனாக இருப்பார். அப்போ இந்த பிரயாணத்தில் உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது, எதுக்கும் பயம் இருக்கக்கூடாது. சாக போகிறீங்கன்றாலும் பயம் இருக்கக்கூடாது. எதிர்மறையாக போய் ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்கு நான் வரப்போகிறேன், எனக்கு எந்த தடையும் இல்லாமல் காப்பாற்றி கொள்ளுங்க. ஏன்னா அப்படி நீங்கள் பேசணும். வியாதி வந்தால் நீ என் நோய்களை
எல்லாம் குணமாக்குறவர். ஆமென். எங்களுக்கு எதிராக ஒரு மனிதன் வந்தால் நாங்கள் பயப்படக்கூடாது. இந்த பயம் வந்து தீக்க இருக்கக்கூடாது. அப்பண்டா அவர் சொல்கிறார், நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதில்ல, நீங்கள் பிரவேசிக்கல. ஏண்டா அது இந்த புவி ஈர்ப்பு சக்தியை தாண்டி மேலே போகிற ஒரு காரியமாக இருக்கிறபடினால அது எப்படி ஆகும் என்று தீக்கரிசி அங்கே சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இது இருக்கா இன்றைக்கி சபை அதிக பயம். வியாதியை கண்டா பயம், ஏன்னா வெளியே போக பயம், வெயிலை கண்டா பயம், எல்லாத்துக்கும் வந்து ஒரு காரியத்தில் இருக்கிற. அதுக்காக நீங்கள் வெயிலில் போகக்கூடாதுன்னு சொல்லல, பயப்படக்கூடாது, அதுக்கு நீங்கள் தவிர்த்து ஓடுறது அது உங்களுடைய கருத்து. ஆனால் பயம் வந்து உள்ளாத எதை எடுத்தாலும் நான் சொல்லல, அது தீக்கர் சொல்கிறேன். அந்த பயங்கள் ஜனத்துக்கு எது எடுத்தாலும் பயமாக இருக்கு. அந்த வேர்டு எங்களுக்கு வரக்கூடாது. ஆமென். அது வந்து எங்களுக்கு வராமல் என் நோய்கள் நாங்கள் அந்த வசனத்தை வைப்போம். எப்பயுமே அவருடைய வார்த்தையை நாங்கள் அரணாக வைப்போம். ஆமென். தேவன் என் நோய்கள் எல்லாம் குணமாக்குறார். அப்போ எங்களுக்கு வியாதி பலவீனம் வந்தால் ஏன் வந்தது, எதனால் வந்தது என நாங்கள் ஆராயணும். ஜோபுவை போல் அல்ல பழி செலுத்திருந்தால் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். இல்லாட்டி எங்களுக்குன்னு ஒரு ஆசாரியர் வச்சு அவர்கிட்ட கேட்டு நான் எங்கே தவறு விடுறேன், என்னத்தை நான் சரியா, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. இல்லை நீங்கள் உங்களோட வழியில் நீங்கள் எதை எடுத்தாலும் எந்த காரியம் எடுத்தால் உங்களோட சுய விருப்பத்தில் எடுக்கிறீங்கண்டா அது உங்களுக்கும் தேவனுக்கும். ஆனால் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவாங்க. ஆமென். நீங்கள் தேவன்கிட்ட வச்சு போனால் ஒருவேளை அந்த தேவன் அதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார். நீங்கள் எதிலையும் இழந்து போகாமல் நஷ்டப்படாமல் நீங்கள் இழந்து போகாமல் அந்த இடத்துல எல்லாம் தேவன் உங்களை காப்பாற்று. நீங்கள் போன ஒரு சாதாரண மனிதன்கிட்ட போனீங்கன்று அல்ல, நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறபடினால அங்கே போனீங்க. ஆமென். அதை தான் தேவன் பார்ப்பேன். ஏண்டா அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் அவராயிருக்கிறார். அதெல்லாம் வந்து தாழ்மை. பரிசுத்த ஆவி வந்தால் தான் அடக்கம் வரும். நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த தாழ்மைக்கு வருவீங்க. எப்பொழுதும் தேவனையை நம்பி இருப்பீங்க. எப்பயுமே அவரை நீங்கள் நோக்கி கொண்டிருப்பீங்க. ஏனென்றால் அவர் தேவனாக இருக்கிறார். ஆமென். டைம் போகிறபடினால நான் முடிக்க. அப்போ பாருங்கள், இன்றைக்கும் இந்த கொமட்டியில் கொமட்டி காயில் கொண்டு இன்றைக்கி சமைச்சு கொடுக்குற போதகத்தை கொடுக்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அங்கேயா போய் சாக போகிறீங்க? ஏன்னா அப்படியா? ஆனால் அங்கே ஒரு மனிதன் இருந்தால் அவன் என்ன செய்கிறான், மாவை கொண்டு வாரான். யாரை கொண்டு வாரான்? கிறிஸ்துவை கொண்டு வார். ஆமென். எங்களுடைய போதனை அதான் பவுல் சொல்கிறான், நான் உங்கள் முன்பு வர பதட்டமாம் இருக்கிறேன். ஏனென்றால் நான் கிறிஸ்துவை தவிர சிலுவையை பற்றிய தவிர வேறொன்றையும் சொல்லாமல் இருக்க நான் விரும்புகிறேன். ஆமென். அப்போ அவன் சொல்கிறான், எதையும் என்னை பற்றியோ அல்லது நான் செய்த ஊழியங்களில் வில்வித்தையிலேயோ சொல்லாமல் நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேறொன்றை நான் பிரசங்கிக்க நான் விரும்பல. நான் கிறிஸ்துவே முன்பாக வைக்கிறேன். ஆமென். அதை நாங்கள் வைக்கும்போது, அதையே நாங்கள் போதிச்சு ஜனத்தை நடத்தும் போது தேவன் மகிமைப்படுவார். அவர் அந்த சபையோடு எப்பயுமே இருந்து வார்த்தையை காத்து கொண்டு எப்பயுமே உலக ஜனத்துக்கு முன்பாக தேவன் அங்கே ஒவ்வொருவரையும் வேண்டாம். நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய மணவாட்டியின் சபையாயிருக்கிறோம். ஆமென். நாங்கள் ஒவ்வொருவரும் சபை அங்கத்தினவராயிருக்கிறோம். நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் சபையாக இருக்கிறோம். அதனால் காரியங்களை நாங்கள் பார்ப்போம். ஆமென். அப்போ பாருங்கள், இன்றைக்கு அதே காரியத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 100வது பந்தி நான் வாசித்து முடிக்க போகிறேன். நான் விஷயத்துக்கு வரையில், ஆனால் நாங்கள் முடியும். சபையானது முறுமுறுத்தல், முகம் சுளித்தல் மற்றும் அதை போன்ற அனைத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறது. அவர்கள் சற்றேனும் அவருக்கு செவி கொடுத்திருப்பார்களானால் பல வருடங்களுக்கு முன்பே அவர்கள் சபையை அனுப்பியிருப்பார். ஆனால் அவர்களோ தர்க்கிக்கவும் அமளியில் ஈடுபடவும் முறுமுறுக்கவும் தொடங்கினார். அப்போ 40 வருஷமாக இல்லாமல் 10 நாள்லேயே அவர் அனுப்பியிருக்கலாம். ஆனால் சபை என்ன செஞ்சிச்சு? முறுமுறுத்து என முகம் சுளிக்கிற, முகம் டக்கண்டோனே மாறுறது என எல்லாமே இருந்தபடினால தேவன் என்ன செய்கிறாராம்? 40 வருஷமாக தேவன் அந்த சபையை நடத்தினார். அப்போ அதனால் எங்களோட வாழ்க்கை, ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் 40 இருக்குது. 40 என்ன இருக்குது? சோதனையன். ஆமென். அப்போ 40 என்றாலே உங்களுக்கு மனித சரீரத்திலே பாருங்கள், 40 வந்தோடனே கண் டிம் ஆகும். ஏன்னா கால் எல்லாமே டிம்மா, எல்லாமே வருத்தங்கள் ஆட்டோமேட்டிக். அது நியாயத்தீர்ப்பின் எண்ணாக இருக்கிறது. அப்போ 40 வந்து வேதத்திலே நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும்
வாசம் இருந்தோன்னு தான் சோதனை உண்டாச்சு. ஏன்னா 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றினோன்னு சோதனை, அப்படி எல்லாமே 40. அப்போ அதே போல் தேவண்ட மனிதண்ட வாழ்க்கையிலும் தேவன் அப்படியானதை வச்சிருக்கிறார். அதனால் உங்களோட வாழ்க்கையில் வந்து இப்போ நாங்கள் காதேஸ் பர்னியாண்டோன்னு சிந்திக்க வேணாம். இது நியாயத்தீர்ப்பு சபை தான். இன்றைக்கி நியாயத்தீர்ப்பின் நீங்கள் எது உங்களோட ஆவியோ அதை சபையானது என்ன செய்யும் அறிந்திருக்கும். இதில் நீங்கள் கீழ்ப்படிஞ்சா நீங்கள் கானானுக்குள்ளே பரிசுத்த ஆவியை பெற்றீங்கன்றது அடையாளம். ஏண்டா பரிசுத்த ஆவி தான் கானானுக்கு அடையாளமாக இருக்குது. நீங்கள் வார்த்தை வர வர நீங்கள் அந்த வார்த்தையை ஒப்பிட்டு பார்த்தீங்கண்டா நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்கன்றது அர்த்தம், நீங்கள் அதுக்குள்ளே இருக்க போகிறீங்கன்றது அர்த்தம். ஆனால் பாருங்கள், அந்த காரியமானது அவன் கிட்ட வந்தோன்னே பாருங்கள், அதான் தீர்க்கதரிசி ஒரு கற்பனைக்குள்ளே போய் பிரசங்கிறவள சொல்கிறார் பாருங்கள், அவ்வளோ ஓடி வந்துட்டு 40 வருஷம் வந்தோன்னே பாருங்கள், நீ போகாத, நீ நடத்தி வந்த ஜனமெல்லாம் போப்பதண்டா அவனுக்கு எப்படி இருக்குமென்னு சொல்லுங்க. அப்போ அந்த காட்சி அவர் வர்ணிக்கிற வழியில் அவர் சொல்கிறார், அவன் மேலே இருந்து பார்த்துருப்பானா. ஏன்னா நான் நாளைக்கு போக மாட்டேன், ஆனால் இவங்க போகிறாங்க. ஏன்னா அப்போ பாருங்கள், அதே போல் உலகால நம்ம ஓடி வந்துட்டு இங்கே இருக்கிற சகோதரர்கள் வந்து போகிறாங்க, நான் போகலண்டா, நான் அதுக்கு வரையலண்டா, உங்களுக்கு யோசித்து பாருங்கள், நாளைக்கு இந்த நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு மரணமோ அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல வருமண்டா அது இப்படியான ஒரு காரியமாக இருக்குமென்று சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா அவன் பார்க்குறான சுற்றி முத்தி எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் அவன் பாய் காட்டினான், சரி போயிட்டு வாங்க என்று சொல்லி அந்த மலையிலே அவன் இருந்து அங்கேயே மாதிரி. ஆனால் தேவன் காட்டுறார். ஆனால் 80 வயது அவனோட கண் பார்வை அங்கே பார்க்கக்குள்ள எல்லாத்தையும் அவன் பார்த்தான். ஆமென். எல்லாத்தையும் காட்டுறார் அவனுக்கு, எல்லாமே இதுதான் காரியம் என்று பார்த்துட்டு. ஆனால் போகல பாருங்கள், ஒரு கோபம் அந்த காரியமானது என்ன செஞ்சிட்டான், தேவனை மகிமைப்படுத்தாமல் தன்னை மகிமைப்படுத்தினோன்னு அந்த போர்டரோடைய நிப்பாட்டிட்டு அந்த ஜனம் போப்பது வழி நடத்தி வந்தவர் ஏலாமல் நிற்க போகிறேன். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியண்டா, யோசித்து பாருங்கள். ஆமென். அப்போ நாங்கள் எங்கே இருப்போம்ன்றதை சிந்திச்சு பாருங்கள். அதனால் நாங்கள் தர்க்கங்கள், கோபங்கள், ஏன்னா வைராக்கியங்கள் இதெல்லாம் விட்டு நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் கிறிஸ்துவ வார்த்தையை வச்சு நாங்கள் அவர் தான் மாற்றக்கூடியவர். ஆமென். ஆண்டவரே, நீர் எல்லாமே பார்த்து கொள்ள, உம்முடைய வார்த்தை சத்தியம், உம்முடைய ஆலோசனையில் நடக்க நாங்கள் விரும்புகிறோம்ண்டு அந்த தாழ்மைக்கு வாருங்க. நீங்கள் பெரியவங்க, நாங்கள் இவ்வளோ காலம் அல்லது நாங்கள் இப்படி இந்த காரியம் அறிஞ்சிருக்கிறோம் அல்லது நாங்கள் போய் கேட்குறது அல்லது எங்களோட பர்சனல் அவருக்கு தெரியுமா தெரிஞ்சிருமா, அப்படியெல்லாம் நாங்கள் பலதை சிந்திச்சு பாருங்கள். தேவனோட ராஜ்யத்தையே தடுக்கிறோம். விளங்குது அவங்களுக்கு. ஏன்னா அவர் சொல்கிறேன், நான் உலகத்தின் முடிவு பெரியந்தமும் சகல நாட்களில். இன்றைக்கு தேவன் எங்கே இருக்கிறார், மனவாட்டிக்குள்ளே இருக்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். ஆமென். அவர் மனுஷகுமாரன் கடந்து போனால் இன்றைக்கு அதே மனுஷகுமாருடைய ஊழியம் மனவாட்டிக்குள்ளே அது இருக்கிறது. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமுள்ளவன் இலவசமாய் வந்து பருக கடவன். ஆமேன். அப்போ இந்த செய்தி அழைச்சிட்டே இருக்கிறது, வா வந்து பார். ஆமேன். அந்த தாகத்தோட வாண்டா நாங்கள் நியாயத்தீர்ப்பின் ஆசனத்துக்கு நாங்கள் எப்பயுமே வரணும். அதுதான் இன்றைக்கி சில பேர் சபத்தேவலன் இருக்கிறான், அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிகிறேன்டே தெரியல. ஆனால் காதேஸ் பர்னியா என்பது சபையாக இருக்கிறது, பலிபீடமாக இருக்கண்டா. அவங்க என்னென்று செய்ய போகிறாங்க எனக்கண்டா தெரியல. ஆமென். என்ன எனக்கு எப்படி புரிய வைக்கிறது, புரிய வைக்கலாது. ஆனாலும் பரிதாபமாக இருக்குது. புரியுது அவங்களுக்கு செய்தி? ஏன்னா பார்க்கக்குள்ள விளங்குது. அதுக்காக தேவன் அனுமதிக்காத இடங்களை நான் சொல்லல. நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களுக்கு ஜெபிக்கும் போது தேவன் ஒரு காரியத்தில் வழி நடத்தி வருவேர். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அது எங்களை கொண்டு போகும் என்று நினைக்கிறாங்க, கொண்டு போக இயலாது. ஆமேன். ஏண்டா நியாயத்தீர்ப்பின் ஆசனம் அதுவாக இருக்கிறபடினால தேவன் அங்கே இருந்து பேசக்குள்ள நீங்கள் ஆடியோ கேட்டோ இதை கேட்டால் அது போகுமெண்டா அது புழைச்சி. அப்போ அதான் நான் சொன்னேன், திக சொல்கிறேன். அந்த யோர்தானை கடக்கிற வேளையில் அவங்க வந்து ஆசாரியர் நிற்கிறாங்க. நான் ஒரு 50 அடி தள்ளி அல்லது 10 அடி தள்ளிட்டு நீ அதால் துறை நீந்தி வாரணுண்டா என்ன இருக்கும், இதால் தான் நீ போகணும். ஏன்னா அவர் அந்த பாதையை தான் வச்சு. ஆமேன். இதால் தான் நீங்கள் ஜோர்தானை கடக்கணுமெண்டா, ஞானஸ்தானம் தான் ஜோர்தான் நீங்கள் கடந்து போகணுமெண்டா. இல்லைனா பிதாகுமாரனில் தான் வருவானண்டா அவன் வரையலாம், அல்லது வேறு வழியில் தான் வருவானண்டா வரையலாது. கல்யாண வஸ்திரம் இல்லாமல் வரலாமண்டா, அதாவது பரிசுத்தாவி இல்லாமல் வரலாமண்டா அதுவும் வரையலாம். ஏன்னா கல்யாணத்துக்குள்ளே எல்லாரும்
ஒரே வஸ்திரத்தை ஒருவன் மாத்திரம் வஸ்திரம் இல்லாமல் இருந்தான். அவனை எங்கே கொண்டு போய் வச்சாங்க? திரத்தி விடையில் எங்கே விட்டாங்க? அவனை அடித்து நொறுக்கி சிறையில் அடைச்சாங்க. ஏண்டா அதுதான் வேதம். அதே போல தான் நீங்கள் பரிசுத்த ஆவியினால தான் தேவண்ட ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளலாம். தேவனு அப்போ காதேஸ் பர்னியா என்பது இப்போ இன்றைக்கு பயம் இருக்குது கிறிஸ்தவர்கள் மத்தியில். தெய்வீக சுகம் விசுவாசிக்காமல் உடனே மருத்துவரை நாங்கள் நாடுகிறது எல்லாமே இருக்கிறது. நீங்கள் மருத்துவரை போகிறது இல்லை. அவர் நம் பாயிண்டே மறந்துட்டோம் பாருங்கள். அப்போ தெய்வீக சுகம் என்பது யாரால்? அதான் திக சொல்கிறேன். அந்த பாயிண்டை மட்டும் சொல்லிட்டு வர்றேன். மந்திரவாதியினால் என்ன செய்யறது? அற்புதம் செய்ய முடிஞ்சிச்சான், சுகப்படுத்தி இல்லாமட்டான். ஏன்னா போன வருத்தத்தை எடுக்க இல்லாமல் போயிடுச்சு. பேனையோ இது. அப்போ அவங்க சொல்கிறாங்க இது தேவனுடைய விரல், தேவனுடைய கரை. ஏன்னா அவங்க அற்புதத்தை செய்கிறாங்க, சுகப்படுத்தி இல்லாமல். சுகப்படுத்தக்கூடிய யார்? தேவன். உன் நோய்கள் எல்லாமே குணமாக்குறவர் நான் தான். அப்போ நோயை குணமாக்குறவர் வைத்தியர் அல்ல, அவர் தான். அப்போ நாங்கள் வைத்தியர்கிட்ட போனாலும் நாங்கள் என்ன சொன்னோம்? ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன். நாங்கள் ஜெபிக்கணும் முதலாவது. இல்லைண்டா நாங்கள் அங்கே போகணும். போகும்போதும் அங்கேயே நாங்கள் அவரை தான் விசுவாசிக்கணும். ஆண்டவரே அந்த நோயை என்னட்ட குணமாகும். அப்போ அது இல்லாட்டி நாங்கள் மனவாட்டியாக இருக்க இயலாத. நான் அந்த மெயின் பாயிண்டே மறந்துட்டோம். அதனால் இந்த காதேஸ் பர்னியாவில் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு விசுவாசம் இருக்குமெண்டா தெய்வீக சுகமும் இந்த ராப்போஜனத்தில் தெய்வீக சுகம் உண்டும் விசுவாசிக்காட்டி அவங்க மனவாட்டியே இல்லை. அதனால் நான் முடிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வவல்லவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த பொழுதிலே நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, காதேஸ் பர்னியா என்று நாங்கள் எதை பார்த்தோம்? அன்றைக்கு அது நியாயத்தீர்ப்பின் ஆசனமாயிருந்து அதிலே அநேகர் போகாத வண்ணம் ஆண்டவரே அந்த 2 பேர் போகத்தக்கதாக அதுவே நியாயத்தீர்ப்பின் ஆசனமாயிருந்தது. அதே போல் கர்த்தாவே இந்த நாட்களிலே அந்த நியாயத்தீர்ப்பின் ஆசனம் என்பது சபையாக, அதாவது பலிபீடமாக அது இருக்கிறது என்பதை இந்த வேளையிலே நாங்கள் கண்டு கொண்டோம். அப்படியானால் அந்த ஒரு மனிதன் எங்கிருந்து நியாயம் தீர்க்கப்படுகிறான் என்றால் அது சபையில் இருந்து என்றும் ஆண்டவரே அதை நாங்கள் கண்டு அதை விசுவாசித்து எங்களுக்கு வருகிற தண்டனைகளை அதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படியானால் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு எங்களை ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களோடு பேசி வர்ற உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே எங்களோடு இணைந்து இந்த ஆண்டவரே தங்களுடைய பிரதிஷ்டை வார்த்தைக்கு கீழ்ப்படித்து தங்களை ஒப்பு கொடுத்த கர்த்தாவே இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் செய்கிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து ஊழியங்களிலே வருகிற போராட்டங்களையும் ஆண்டவரே நீர் ஜெயிக்கத்தக்கதாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே அவர்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை உம்முடைய சித்தத்திலே நீர் வழி நடத்த போகிற மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வண்ணமாக இந்த நேரத்திலே ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே அங்கே யூடியூப் மூலமாக ஒவ்வொன்று மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு சூழல் நிமித்தம் அல்லது ஒரு காட்சி நிமித்தம் பின்வாங்கப்பட்டு போய் ஆண்டவரே அவர்கள் அந்த சபைக்குள்ளாக பிரவேசிக்க முடியாத சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் எப்படியாவது உம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று இன்றைக்கு எல்லா இடங்களிலிருந்து ஆண்டவரே வெளிநாடுகளாயிருக்கலாம் ஒவ்வொரு மாவட்டங்களாயிருந்தாலும் அவர்கள் கர்த்தாவே எந்த மூலையிலிருந்து இப்பொழுது இணைக்கப்பட்டிருக்கிறதை நீர் காண்கிற தேவன். நீர் ஆண்டவரே அந்த இருதயத்தின் வாஞ்சியை நீர் பார்க்கிறபடினால் நிச்சயமாக அந்த சூழலை நீர் ஆயத்தப்படுத்தி நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் முகமுமாய் சந்திக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஒரு காட்சியை ஏற்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த வேளை ஆசீர்வதியும், கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் உடைய இரக்கம் கூட இருக்கட்டும். இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இனிமேல் இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட யோசுவாவை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் தைரியம் கொள்ளுகிறோம், நாங்கள் நிச்சயிக்கிறோம், நாங்கள் பயப்படாமல் ஆண்டவரே நாங்கள் கடந்து போக போகிறோம். ஏனென்றால் இன்று முதல் இந்த பிள்ளைக்கு நீர் பொறுப்பாக இருந்து நீர் இந்த பிள்ளையை தாங்க போகிற தயவுக்காக உமக்கு சோத்திரம். தாயை ஆசீர்வதியும், தகப்பனை ஆசீர்வதியும், அவருடைய அக்காவையும் நீர் ஆசீர்வதியும். அந்த குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பிரஸ்நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.